கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சித்தம் செய்ய வரும்போது சில குறைவுகள் இருக்கத்தான் செய்யும். உடனுக்குடன் தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கத்தான் செய்யும். அதனால நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அவருக்குள் இருக்கிறேன் என்று, அவருக்குள் வாழ்கிறேன், அவருக்குள் ஊழியம் செய்கிறேன் என்று தெரியப்படுத்தப்படும்படியாக லாபமாக இருந்தவைகளோ அவைகளெல்லாம் நஷ்டம் என்று விட்டு குப்பையுமாக எண்ணுகிறேன். சில நேரங்களில் உலக மக்கள் மத்தியில், வசதி வாய்ப்போடு இருக்கிற மக்கள் மத்தியில் நாம் குறைவுபட்டவர்களாக ஒரு அவமான சின்னம் போல, ஒரு அசிங்கமான சின்னம் போல அவங்க பார்வையில் இருப்போம். அதை நீங்க சகிச்சுக்கிறார். அதுதான் சிலுவை. அதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை. அதை தூக்கி ஆண்டவர் தோல்ல வைக்கும் போது நீங்க அதை தூக்கி தூர வீசி நீங்க வாட்டுக்கு போயிட்டு இருக்க கூடாது. சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுள். அதனால குறைவுகள் இருக்கத்தான் செய்யும், உபத்திரவங்கள் இருக்கத்தான் செய்யும், பாடுகளும் சோதனைகளும் இருக்கத்தான் செய்யும், அவமானங்களும் நிந்தைகளும் நம்மளை சுற்றித்தான் வரும். ஆனா இவைகளுக்கு நடுவில் நாம சகிச்சுக்கிட்டு போயிட்டோம்னா, பொறுமையோடு போயிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில இறைவனுடைய சித்தம் நிறைவேறும். நம்முடைய சொந்த ஆசை விருப்பம் நிறைவேறாம போலாம், ஆனா கடவுள் நம்மை மேல் வைத்திருக்க சித்தம் நிறைவேறுமே. நம்ம குடும்பத்தின் மேல் வைத்திருக்கிற சித்தம் நிறைவேறுமே. நம்ம ஊழியத்தின் மேல் வைத்திருக்கிற தேவ சித்தம் நிறைவேறுமே. அது நிறைவேறினா போதுமே.